இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடுங்க. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, அன்பான தேவனே, அருமை இரட்சகரே, பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். பேசுகிறவர் ஆவியானவர். மண்ணான மனுஷனுடைய வார்த்தை எனக்கு வேண்டாம். சகோதரி, நீ கேட்பாயா? நீதானே காயப்பட்டு வந்திருக்கிறாய். உன் புண்கள் ஆறாததா இருக்கிறது. அதை ஆற்றுவார் ஒருவரும் இல்லை, அதை தேற்றுவாரும் ஒருவரும் இல்லை. ரணத்தோடு அமர்ந்திருக்கிறாயே இயேசுவே, என்னோடு பேசும் ஐயா. என்னை குணமாக்கும்படி, என்னை விடுதலையாக்கும்படி, எங்களை ஆசீர்வதிக்கும்படி, எங்களை மறுரூபமாக்கும்படி இதோ உங்க மகிமையின் கரம் இந்த கூட்டத்தில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். அடிமையை ஒரு கழுதையாய் மாத்திரம் பலிபிடத்தில் தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. நான் விழிப்போட தான் இருக்கிறேன் சொல்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நாளில் உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்க சொன்னார்? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 10:6. நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்கள் தலை மேல என்ன தங்குமா? ஆசீர்வாதங்கள் தங்குமா. நம்ம தலை மேல என்ன இருக்கு? பாறாங்கல்ல வச்ச மாதிரி இருக்கு. அவ்வளவு பாரம், அவ்வளவு கவலை. தலை எப்படி சுத்துது? இந்த பக்கம் சுத்துதா, இந்த பக்கம் சுத்துதான்னு தெரியல. ஆனா அவ்வளவு கவலைகள் உங்க சிரசின் மேல் இருக்கிறது. சில பேருடைய மண்டை மூளெல்லாம் வேலை செய்தானே தெரியல. சிலர் நினைக்கிறாங்க நம்ம லூஸ் ஆயிட்டோமோ சிலரும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மண்டை மூளெல்லாம் எப்படி இருக்கு? சூடாய் போயிருக்கு. ஆனால் இன்றைக்கு அருள்நாதர் இயேசு அதனால் தான் உங்களுக்கு சொல்ல சொன்னார், நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்குமா. ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு பாடு வரும்போது அப்செட் ஆகிற ஒரே ஒரு பாகம் மைண்ட் தான். ஸ்ட்ரெஸ் ஆகிடும். மன அழுத்தம், மன இறுக்கம், தூக்கத்தை அதனால் இழப்போம், சிந்திப்பதை இழப்போம், நாம் ஞானமாய் செயல்படுவதை இழப்போம். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட குழப்பத்தோடு, பாரத்தோடு, குடும்பமே என் தலை மேல தான் இருக்கு, என் பிள்ளைங்க என் தலை மேல தான் இருக்கிறாங்க, அவ்வளவு பாரம், என்னால இந்த சிந்தையை விட்டு வெளியே வரவே முடியல, அவ்வளவு உபத்திரவம், அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு கலக்கம் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளையே, ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆசீர்வாதம் அல்ல, வாதங்கள். அப்படின்னா நீங்க ஒன்ன கேட்டுதான் வந்திருக்கீங்க. இந்த ஒன்ன மட்டும் ஆண்டவர் செஞ்சுட்டா என் பாடு தீந்துருமே, என் கடமை முடிஞ்சிருமே. ஆமா, நான் கரையேர்ந்த மாதிரி ஆயிடுவேனே, ஐயோ எனக்கு பெருமூச்சின் ஏக்கமெல்லாம் மாறுமே அப்படின்னு நீங்க புலம்புறீங்க. ஆனா ஐயன் இயேசு சொல்லுகிறார், இல்லை, ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதங்கள் என்று சொல்லுகிறார். ஆனபடியினால் நீங்க நிறைய பேர் இப்ப முட்ட ஆரம்பிச்சிட்டீங்க, மோத ஆரம்பிச்சிட்டீங்க, புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க வீட்டுக்குள்ள அப்படியே உங்களுக்கு ரொம்ப புலம்பலா இருக்கு, ஜெயில் மாதிரி இருக்கு வாழ்க்கை. ஏன்னா நாட்கள் கடந்துட்டு, காலம் சென்றுட்டு, அநேக நாட்களா நான் காத்திருந்து போய் பார்த்துட்டேன், அநேக நாட்களாக நான் விடுதலைக்காக முயற்சி எடுத்து பார்த்துட்டேன். காணல் நீரை போல என் ஆசீர்வாதம் தூரமா போய்கிட்டே இருக்க, கைக்கு எட்டுறது வாய்க்கு எட்ட மாட்டீங்க. என்றைக்கு பிரச்சனை மாறும்? திக்கு முக்காட ஆரம்பிச்சிட்டீங்க, திண்டாட ஆரம்பிச்சிட்டீங்க, புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. நீச்சல் தெரியாதவங்க தண்ணிக்குள்ள விழுந்தா ஓரளவு அவங்க 2 கையை வச்சு அடிச்சு பார்ப்பாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல அந்த தண்ணி மூக்குக்கு வரும்போது மூச்சு முட்ட ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை அப்படிதான் வீட்டுக்குள்ள இருக்கு. இப்ப உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும். எப்படி ஆசீர்வாதம் வரும்? யாரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? எப்படி அவர் ஆசீர்வதிப்பார்? அதற்குத்தான் சொன்னார், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீங்க யாரு? நீதிமானா இருக்கீங்களா? ஆண்டவற்றை நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கீங்க. யாரெல்லாம் நீதிமான்கள்? 12 மணி நேரம் 10 மணி நேரம் ஜெபம் பண்றவங்க எல்லாம் நீதிமான்களா? இரவும் பகலும் வேதத்தை கரைச்சு குடிச்சு வாயில வச்சிருக்கிறவங்க, ஊழியம் செய்யறவங்க, யார் நீதிமான்கள்?
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், இந்த பூமியில் நீதி செய்பவர்கள், நியாயம் மற்றவர்களுக்கு செய்பவர்கள், உண்மையோடும் உத்தமத்தோடும் மன தாழ்மையோடும் நடப்பவர்களே நீதிமான்கள். ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்களுடைய கருத்துல ஒரு நீதி இருக்கா? நீங்க பேசுறீங்க, சிலரை காயப்படுத்தலாம், குற்றப்படுத்தலாம், சிலர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கலாம், அதுல ஒரு நீதி இருக்கா? நியாயம் இருக்கா? கர்த்தர் பாப்பார். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் யார்? நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டும். அப்படின்னா முதல்ல என்ன வேணும் தெரியுமா? தாழ்மை ரொம்ப வேணும். நீங்க நினைக்கலாம், நான் கரெக்டா தானே வாழ்றேன், நான் எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்திருக்கேன் தெரியுமா? உங்களுடைய சுய நீதி எல்லாம் ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறதா? அழுக்கான கந்தையா இருக்கிறதா? நீங்க சொல்றீங்களா, நான் கரெக்டா வாழ்றேன், நான் என் வேலையில கரெக்ட், என்னுடைய மனைவிங்கிற ஸ்தானத்துல நான் கரெக்ட், புருஷன் என்கிற ஸ்தானத்துல நான் கரெக்டா இருக்கிறேன், நான் இந்த சபைக்கு கரெக்டா இருக்கிறேன், அது உங்களுக்கு தெரியுமா? அப்படி என்று சொன்னால் நம்மை போல ஒரு மூடன் ஒருவனும் இல்லை. நம்முடைய சுய நீதி எல்லாம் தேவனுக்கு முன்பு அழுக்கும் கந்தையுமாய் இருக்கிறதா? அப்படின்னா பாவம் இல்லை நம்ம சொல்லிடவே முடியாது. யார் நீதிமான் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவைக்கு முன்பு வந்து அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையும் நீதிமான்களாய் இருக்கிறார்கள். நீங்க நீதிமான்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிள்ளைய குறிச்சு ரொம்ப கவலைப்படுறீங்க, மகனை மகளை நினைச்சு, எதிர்காலத்தை நினைச்சு தாய் நீ உடைகிறாய், அழுகிறாய். எங்க வாழ்க்கை எப்படியோ போயிற்று, என் வாழ்க்கை எப்படியோ போயிற்று, என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்காதா, கலங்குகிறாயே. கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமான்களுடைய சந்ததி அப்பத்திற்கு அலைந்து திரிய போவது இல்லை. ஆமென் சொல்லுங்களே. நீங்கள் கேட்கலாம், நான் நீதிமான் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, எனக்கு எவ்வளவு பாடுகள் தெரியுமா, எவ்வளவு வேதனைகள் தெரியுமா, நரக வேதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா என்று ஒருவேளை உங்கள் பாடுகளை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டலாம். அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, அருள்நாதர் இயேசு சொல்லுகிறார், நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்குமானால் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை கர்த்தர் விடுவிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க நீதியா வாழ்ந்து, நியாயமா வாழ்ந்து, ஆண்டவருக்கு கொஞ்சமா உண்மையா வாழ்ந்து நீங்க உடைக்கப்பட்டா, உபத்திரவப்படுத்தப்பட்டா, நிறைய பாடுகளுக்குள்ள சிக்கி கொண்டா பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்க கூட நின்று உங்களை விடுதலை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் ஆண்டவர் இந்த குறுஞ்செய்தியை கொடுக்க சொன்னார். தலை மேல பாரம், படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது, என் பிரச்சனையை, என் கடனை நினைச்சா தலை சுத்துது, ஜபம் பண்ணனாலும் என் ஜபம் பாதிக்கு மேல போக மாட்டேங்குது, கவலை கவலை, சோம் பண்ண முடியல, அந்நிய பாஷை பேச முடியல, முழங்கால நிக்க முடியல, கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. ஏன்? சிரசுக்குள்ள அவ்வளவு குழப்பம். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உங்க தலை மேல சாபம் இருக்காது, பாவம் இருக்காது, மந்திரம் இருக்காது, உங்க புத்தி பேதரிக்கிற அளவுக்கு பாடுகள் இருக்காது. இனி உங்கள் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் தங்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. முதலாவது, இந்த நீதிமான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் என்னெல்லாம் நடக்கும்? இன்னைக்கு உங்களுக்கு என்ன செய்ய போறார் தெரியுமா? முதலாவது, கர்த்தர் உங்க சிரசின் மேல் மேன்மைப்படுத்துற ஒரு ஆசீர்வாதத்தை வைக்க போறார். ஏன்னா நீங்க இப்ப குறுகி கிடக்கீங்க, சிறுமப்பட்டு போய் இருக்கீங்க, எளியவளா இருக்கீங்க, நெருக்கப்படுறீங்க, ஒடுக்கப்படுறீங்க. ஒரு மேன்மை உங்க தலை மேல வரப்போகுது. அடுத்தது, உங்க சிரசின் மேல ஒரு விடுதலையாக்குகிற அபிஷேகத்தை தரப்போறார். ஆமென் சொல்லுங்க. மூணாவது, உங்க சிரசின் மேல் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை தரப்போகிறார். நான்காவது, உங்க சிரசின் மேல மகிழ்ச்சியையும் வெளிச்சத்தையும் கொடுக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல ஆண்டவர் ஒரு மேன்மையை தர போறார். ஏன்னா நீங்க யாரு? எளியவளா, ஒடுக்கப்பட்டு, எல்லாராலும் மறக்கப்பட்டு, கைவிடப்பட்டு, தனிமையா, திக்கற்ற நிலையில எனக்கு யார் இருக்கிறா, எங்களுக்கு யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி நீங்க புலம்புறீங்கல்ல. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களை எப்படி அதுல இருந்து உயர்த்த போகிறேன் என்பதை காண்பிக்க போகிறார். முதலாவது, நீங்கள் பாருங்கள், எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நாம் முதலாவது யாரை கர்த்தர் எடுக்க விரும்புகிறார் என்றால்,
சங்கீதக்காரனாகிய தாவீது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 சாமுவேல் 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஆமென் சொல்லுங்களேன். முதல்ல யார் தெரியுமா? சங்கீதக்காரராகிய தாவீது. இவர் யார் தெரியுமா? சிறியவன், குடும்பத்திலேயே ஒரு அன்பிட், அதாவது சரீர ரீதியா அவருக்கு சரியான வளர்ச்சி இல்லை. ஒரு இராணுவத்துல பணியாற்றக்கூடிய அளவுக்கு புயபலங்கள் எல்லாம் இல்லை. அவர் சிவந்த மேனியா மட்டும் இருந்தாராம். அப்படின்னா எலும்பும் தோலுமா தான் இருந்திருக்கணும். பார்க்க ஒரு சின்ன பையனை போலதான் இருந்திருக்கணும். அதனால அவங்க அப்பா செட் பண்ணிட்டாங்க, இவனுக்கு வேலை நம்ம வீட்டாருடைய ஆட்டை மேய்க்கிற வேலை. இவன் இதுக்கு தான் லாய்க்கு. இந்த கொஞ்சம் ஆடாவன் வனாந்தரத்துல போய் மேய்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்பா என்ன செஞ்சிட்டாரு? ஓரங்கட்டிட்டாருன்னு தான் சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. சகோதரர்கள் மற்ற 7 பேரும் நல்ல வாட்ட சாட்டமா, நல்ல உயர்ந்த அடையாளமா, அவங்க திடகாத்திரமா ராணுவத்துல, சவுலினுடைய ராணுவத்துக்குள்ள பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி அழுது கொண்டிருக்கிறார், துக்கித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சவுலால இந்த நாடு சீரழிதன்னு சொல்லி, ஐயோ இந்த சவுல் ஆண்டவர் வெளியே போனதை உணராம இருக்கிறான்னு அழுது துக்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் சாமுவேலுக்கு வெளிப்பட்டு சொன்னார், எம்மட்டும் நீ எவ்வளவு நாள் இந்த சவுலுக்காக அழுவ? நீ போ, ஈசாயின் குமாரரிடத்தில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். ஆண்டவர் யாரை தெரிஞ்சுக்கிட்டார் தெரியுமா? குடும்பத்தாரால ஒதுக்கப்பட்டவங்களை, ஆகாதவங்களை, பலன் இழந்து போனவங்களை. தேவ பிள்ளையே, நீங்க புலம்புறீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்துல யாரும் இல்ல, நான் திக்கற்றவளா இருக்கிறேன், திக்கற்றவனா இருக்கிறேன், கைவிடப்பட்டு போயிருக்கோமே, வயது சென்று போச்சு, எங்க கிட்ட பணம் இல்ல, படைபலம் இல்ல, ஆள் பலம் இல்ல, அதிகார பலம் இல்ல, எப்படி வெளியே வர போறோம், எப்படி மீள போறோம், எப்படி செய்து முடிக்க போகிறோம், கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். உங்களை ஒதுக்குறாங்க, சிலர் உங்களை ஓரங்கட்டுறாங்க, உங்களை எல்லாரும் தூஷிக்கிறாங்க, உங்களை கேவலப்படுத்த கூட செய்றாங்க. சபையா இருக்கலாம், ஜெப கூடாரமா இருக்கலாம், உங்க தெருவா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், உங்களை கண்டா அப்படியே பயப்படுறாங்க. ஆகாதவளை போல. எல்லாவற்றுக்கும் காரணம் நீங்க தான். உங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படாம இருக்க, உங்க கணவர் ரட்சிக்கப்படாம இருக்க, நீங்க கடனா இருக்க, நீங்க தான் காரணம் என்பதை போல உங்களை சிலர் ஒதுக்குறாங்க. நீங்க அப்படியே நொந்து போய் இருக்கீங்க, அப்படியே கொஞ்சம் காரியத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. தாவீது அப்படிதான் இருந்தார். இப்ப பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி உள்ள வந்ததும் அவர் தகவல் கொடுத்துட்டு தான் வந்திருப்பார். அப்படிதானே? கண்டிப்பா நான் இப்போ உங்க வீட்டுக்கு ஜோமனை வந்தா திடீர்னு வரமாட்டேன். நான் வந்தாலும் நீங்க எல்லாருக்கும் சொல்லி அனுப்புவீங்க, உங்க பிள்ளைங்க வெளியே இருந்தா வாங்க, இப்படி ஜோமனை வந்திருக்காங்க. அன்னைக்கு கண்டிப்பா 7 பிள்ளைகளையும் வர வச்சுட்டாரு, இவனை மட்டும் வர வைக்கல. கவனிச்சு பாத்தீங்களா? 7 பிள்ளைகளையும் இப்படி ஒரு தைலாபிஷேகம் நடக்க போகுதுடா. அப்பா பாருங்க, மனுஷ ரீதியா பார்த்துட்டார். இன்னைக்கு அப்படிதான். தாயினுடைய அன்பு, தந்தையினுடைய அன்பு, கணவருடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு எல்லாம் மாயமாலம் தான், எல்லாம் சுயநலவாதம் தான். எல்லோருக்கும் நாம் தேவை இருக்கும் வரைதான் தேவை. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. மனிதன் பார்க்கிற விதமாய் இயேசு ஒருவரை பார்க்கவே மாட்டார். மனுஷங்க யாரெல்லாம் கேவலமா பார்க்கறாங்களோ, அற்பமா பார்க்கறாங்களோ, யாரெல்லாம் உங்களை உடைக்கிறாங்களோ, உடைவுக்கு மத்தியில, அற்பத்துக்கு மத்தியில புழுவை போல நீங்க நெளிஞ்சு துடிச்சு அழும்போது ஆண்டவர் உங்க கூட இருப்பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஹalleluya. அதனால் தான் இந்த செய்தியை சொல்ல சொன்னார், நீ நீதிமான், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளை, கொஞ்சத்தில் உண்மையோடு இருக்கிறாய், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. எங்க திரும்ப உங்களை நீதிமானா தெரிந்து கொண்டார்? இந்த பூமிக்கு வந்த பிறகு நீங்க உங்க பலத்துல நிலைச்சு நின்னதுனால அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னாடி உங்க தாயின் கருவறையில் உருவாகும் முன்னே கர்த்தருடைய கண்கள் உங்கள் கருவை கண்டது. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். நீ நீதிமான் மகளே, நீ நீதிமான். ஒருவேளை உன்னை யாரோ உங்க ஜெபத்தை கூட கேவலமா நினைக்கலாம், உங்க ஊழியத்தை கேவலமா நினைக்கலாம், உங்க பக்தியை கூட வேஷம்னு சில பேர் சொல்லலாம், உன் கண்ணீரை நீல கண்ணீர் வடிக்கிறான்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு நீ யார் தெரியுமா மகளே? கனம் பெற்றவள், கனம் பெற்றவன். கர்த்தர் உங்களை அவ்வளவாய் நேசிக்கிறார்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் சொல்றார், நீதிமான் நீ. உங்களுக்காக தான் அந்த வார்த்தை வருது. இந்த வார்த்தை உங்களை அபிஷேகிக்கும். அன்னைக்கு தாவீது குடும்பத்தாரால ஓரங்கட்டப்பட்ட போது அவங்க அப்பாவால அவனுக்கு அந்த கனம் அந்த இடத்துக்கு வரல. அட்லீஸ்ட் அப்பா அவனை ராஜாவாக்க விரும்பலனாலும், டே வாடா, அன்னைமாருக்கெல்லாம் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, வந்து நீ உட்காருடான்னு கூட சொல்லி இருக்கலாம். ஆனா அப்பா அந்த மகனை கனவீனம் பண்ணிட்டாரு. தேவ பிள்ளையே, உங்க உடன்பிறப்புகள், உங்க சொந்தங்கள், இனஜன பந்துக்கள் ஒருவேளை உங்களை ஓரங்கட்டலாம், ஒதுக்கி வைக்கலாம், உங்களை வந்து மதிக்காம போகலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், உங்களுக்கு ஒரு கனம் இருக்கு, உங்களுக்கு ஒரு கனம் இருக்கு, உங்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம் இருக்கு. பயப்படாதீங்க. இருக்கிற யாரும் நீங்க அற்பமானவங்க இல்ல. ஆண்டவர் பாவி என்று ஒருவனையும் ஒருபோதும் தள்ளினதில்லை. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், ஜெபிக்கிற எவனுடைய ஜெபத்தையும் கேட்க சித்தமாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷன் சொல்லுவான், இவ ஒப்பேற மாட்டான், இவன் ஒப்பேற மாட்டான், இவ வேஷம் விடுகிறாள், இவ ஏமாத்துறா பணம் இல்லைன்னு, இவ அப்படி. ஆனா அப்படி இல்லை. ஆண்டவர் இருதயத்தை ஆராய்கிறவர். ஆமேன் சொல்லுங்க. அதனால பாருங்க, ஒருத்தன் வந்தான் ரிஜெக்டட், ரெண்டாவது காரன் வந்தான் ரிஜெக்டட், மூணாவது காரன் வந்தான் ரிஜெக்டட். நான் சொல்றேன், எல்லாம் ரிஜெக்ட் ஆகி போனாங்க. சீட்டு யார் மேல விழுந்துச்சு தெரியுமா? புறக்கணிக்கப்பட்ட நிலையில, கண்டுகொள்ளப்படாம, இப்படி ஒரு தைலாபிஷேகம் நடக்க போகுதுங்கிற தகவலை கூட ஒரு சொந்த வீட்டுக்குள்ள பிறந்த மகனுக்கு அறிவிக்காத தகப்பன், அப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்த மகன் மேலதான் பரலோக கண்ணு பட்டுச்சு. சகோதரி, இன்னைக்கு உன் வீட்டாருடைய இரக்கம், வீட்டாருடைய அன்பு, அரவணைப்பு, ஆறுதல், உதவி உங்களுக்கு ஒருவேளை கிடைக்காம இருக்கலாம். நீங்க ஒருவேளை எனக்கு இது ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை நினைக்கலாம். இல்ல, வரோம். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு அறிமுகமானவங்க உங்களை வெறுக்கிறாங்களா, பகைக்கிறாங்களா, ஒதுக்குறாங்களா, ஓரங்கட்டுறாங்களா, உங்களை வந்து தள்ளிரணும்னு நினைக்கிறாங்களா? பயப்படாதீங்க. அவங்க கையில இல்லங்க உங்க கனம், கர்த்தருடைய பார்வையில இருக்கு உங்க கனம். நீங்க யார் தெரியுமா? விலையேற பெற்றவள், விலையேற பெற்றவள். கர்த்தர் நீதியின் கிரீடத்தை உங்கள் தலைக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு காசு இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு பணம் இல்லாம இருக்கலாம், அதனால உங்களை சிலர் கேவலமா நினைக்கலாம். இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, பாவம், போராட்டம் உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம். அதனால உலகம் உங்களை ஒரு விதமா பார்க்கலாம். பார்க்கிறவனும் யோகியம் இல்லை. கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கறாருன்னு பாருங்க. ஆமென் சொல்லுங்க. இங்க நியாயம் இருக்கிற ஜட்ஜஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. எதிர் வீட்டுல இருப்பாங்க, பக்கத்து வீட்டுல இருப்பாங்க, உள் வீட்டுக்குள்ள இருப்பாங்க, ஒரே கூடாரத்துக்குள்ள இருப்பாங்க, ஆலயத்துக்குள்ள இருப்பாங்க, ஊழியத்துக்குள்ள இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் உங்களை மட்டமா எடை போடுறதுனால ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் தவற விட்டுற மாட்டாரு. ஆண்டவர் ஒரு எடையை உங்க மேல வச்சிருக்காரு. அந்த நிறைக்கல் நிறைவானது. அது வரும்போது குறைவெல்லாம் ஒளிஞ்சு போயிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு உங்களை மாற்ற போகிறார். அருள்நாதர் இயேசு மாற்ற போகிறார். 7 பேர் ரிஜெக்டட். இப்ப கேட்கிறான் சாமுவேலே, வேற யாராவது இருக்காங்களப்பா? ஆமா, ஒருத்தன் ஆடு மேய்க்க போய்க்கிறான். அப்புறம் தான் அப்பா சொல்றாரு, இவன் ஆடு மேய்க்க போயிருக்கிறான் என்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள அப்படிப்பட்ட சில நீதி செத்து கிடக்கலாம், நியாயம் செத்து கிடக்கலாம். ஐயா, எனக்கு நியாயமே தரல, நீதியே தரல, அன்பே தரல. பயப்படாதீங்க, எல்லாம் போதும் போதும்னு கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அது எப்படி வரும்? அது மனுஷரால முடியாது, கர்த்தரால முடியும். உங்க குடும்பத்தை ஆதாயப்படுத்துவீங்க, உங்க பிள்ளைங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்கு அலைந்து திரிய போவது இல்லை. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, நீதிமான் எப்படி இருப்பானா? கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல தைரியமா இருப்பானா? தைரியமா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை எனக்கு யார் இருக்கிறா, பணம் இல்லை, படிப்பு இல்லை, அழகு இல்லை, எனக்கு ஆதரவு இல்லை, எனக்கு நல்ல கணவர் இல்லை, நல்லா பிள்ளைங்க இல்லை, என் சரீரத்துல பலவீனம் அப்படின்னு ஒடுங்கி போயிடாதீங்க. தைரியமா இருங்க. ஆமென் சொல்லுங்க. நீ நீதிமான். நீங்க வந்து பயப்படவே கூடாது. அது என்ன அப்படி பண்ணிருமோ, இப்படி பண்ணிருமோ, மந்திரத்தை கண்டு பயப்படாதீங்க, தந்திரத்தை கண்டு பயப்படாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொற்ப ஆட்டை தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அவன் யுத்த வீரன் அல்ல, வில் வீரன் அல்ல. அவன் எல்லைக்குள்ள சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. உங்க எல்லைக்குள்ள மந்திரம் வரும், தந்திரம் வரும், போராட்டம் வரும், துரோகம் வரும், நம்பினவங்க காலை வாருவாங்க, வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அதை எப்படி எதிர்கொள்றீங்கன்னு ஆண்டவர் பாப்பார். நீங்களா பயந்தான் கொள்ளிங்க. பாருங்க, ஒரு தேரை வந்தாலும் அதுக்கு பயம், ஒரு பாச்சாவுக்கு பயம், கரப்பான் பூச்சிக்கு பயம், எல்லாத்துக்கும் பயம். ஆண்டவர் சொல்லுகிறார், தைரியமாயிரு,
ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தருடைய கரத்தில் அல்லவா ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உங்கள் தலை மயிர் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறதா. நம்ம தான் நாளும் செய்யும் போது அது வரும்போது ரொம்ப கவலைப்படுவோம். ஆமா, ஐயோ அப்படி முடி போயிட்டே இருக்கு. நிறைய ஆளுங்க இருக்கு, முடிய அளந்து பார்க்குற ஆள்லாம் இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு அளந்து பார்க்குற ஆள்லாம் இருக்கு. அப்படிலாம் கவலைப்படுறான். ஆனா ஆண்டவர் அதை என்ன பண்ணியிருக்காரா? எண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய பாதம் பாருங்க, கல்லில் இடராதபடி மோதாதபடி தூதர்களை காலுக்கு வச்சிருக்காராம். எவ்வளவு அழகா வச்சிருக்கிறாரு. நீங்க பாருங்க எவ்வளவு அழகா அவரை உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஏசு அன்பா இருக்கிறார். ஆண்டவர் உங்களை நீதிமானா ஹேண்டில் பண்ண விரும்புறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. இனி நீங்க உங்க சுயநீதி, நம்ம ஜெபிச்சிட்டோன்னே கரெக்டா நினைக்க கூடாது. நான் ஊழியம் செய்யறதுனால நான் மட்டும்தான் எல்லாத்திலையும் கரெக்ட் நான் நினைக்க கூடாது. என்னுடைய சுயநீதி கந்தையே, அழுக்கே, அவருடைய கிருபை, அவருடைய ரத்தம், அவருடைய தயவு, அதனால நான் ஊழியக்காரன் ஆயிருக்கிறேன். நீங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட காரணம் அவருடைய அளவற்ற கிருபை, அவருடைய அநாதி தீர்மானம், அவருடைய அநாதி ஸ்நேகம் உங்களை இழுத்து உங்களை வாரி கொண்டு முத்தமிட்டு வச்சிருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதனால எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறபடி பாருங்க கொண்டு வந்தாரு. ஆமா, 7வது 8வது ஒருத்தன் இருக்கான், கொண்டு வா அவனை. ஆண்டவர் சொன்னார், இவன் தான் அவன். யார்? புறக்கணிக்கப்பட்டவன், கண்டுகொள்ளாமல் போகப்பட்டவன், எளியவன், சிறுமையானவன். ஆமேன் சொல்லுங்க. நீங்க எளியவளா, சிறுமையானவளா, ஒடுக்கப்பட்டவளா, குடும்பத்தாரால கண்டு கொள்ளப்படாத நபரா, ஒருவேளை கனவீனத்துக்கு மத்தியில மதிக்க மாட்டேங்கிறாரு. கட்டின கணவர் மதிக்கல, பிள்ளை மதிக்கல, செத்த பிணத்தை போல, அழுகி போன பிணத்தை போல என் வாழ்க்கை நாரி போச்சல் கவலைப்படுறீங்களா? இல்ல சகோதரி, பரலோகத்தின் தேவனுடைய பார்வை உங்க மேல விசேஷித்த விதமாய் இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க. ஒரு நாள் வரும், வேதம் சத்தியமாய் விளங்கும். ஆமேன் சொல்லுங்க. விடுதலையை தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப பாருங்க, இவனுக்கு அபிஷேகம் கிடைச்சிட்டு இப்போ நாட்டுல ஒரு மோசமான சூழ்நிலைமை நிலவுது. அது என்னன்னா, கோலியாத் 40 நாட்கள் இஸ்ரவேல் ஜனத்தை உட்கார்ந்து நிந்திச்சுக்கிட்டே இருக்கிறான். இஸ்ரவேலின் தேவனை தூஷிச்சுக்கிட்டே இருக்கிறான். டேய், ஒரு ஆம்பளை இருந்த என்ன வந்து மோதிப்பாருடா அப்படின்னு நிந்திக்கிறான். இந்த சமயம் பார்த்து அப்பா என்ன செஞ்சிட்டாருன்னா, டேய் மகனே தாவீதுங்க வா, உங்க அண்ணன் மாதிரிலாம் ராணுவத்தில் இருக்கிறாங்க, இப்ப அங்க யுத்த காலம் நடக்குது, வீட்டுக்கு வர முடியாது, கொஞ்சம் இறைச்செல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன், கொண்டு போய் டிஃபன் கேரியரை கொடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டாரு. இவனும் பாருங்க, இவன் யாரு? நீதிமான். எப்படி இருந்தாரு? தைரியமா. இவருக்கு கோலியாத் அது மண்ணாங்கட்டியாது, நான் பார்க்காத கரடியா, நான் பார்க்காத சிங்கமா. ஆமேன் சொல்லுங்க. இன்றைக்கு நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு போராட்டமும், ஒவ்வொரு வியாதியும், பிசாசும், தரித்திரமும் இனி வரும் காலம் தேசத்துக்கு முன்பு கோலியாத் அது முறியடிக்கிறதுக்கு அது ஆதாரமா இருக்கும். ஆமேன் சொல்லுங்க. அந்த ரங்கத்தில் 4 சவுத்துக்குள்ள போராடுறீங்களா? உங்க வீட்டுக்குள்ள அவ்வளவு நெருக்கடி இருக்கா? அதுதான் உங்களை சந்திக்க அனுப்பப்பட்ட கரடி, சிங்கம். ஆமேன் சொல்லுங்க. பீறி போடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுவல்ல களம், இன்னொரு களம் கர்த்தருக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இங்க போன உடனே மூத்த அண்ணன் வாரான். வந்து மூத்த அண்ணனுக்கு சரியான கோபம். கேட்ல நின்னு எங்க அண்ணனை கூப்பிடுங்க, டிஃபன் கேரியரை கொடுத்துட்டு போக வந்தோன்னையும் அவன் சொல்றான், டேய் மூடனே, ஞானமற்றவனே, மதிகடனே, உனக்கு அறிவில்ல, எதுக்கிட்ட அங்க வந்த? நீ பெரியவனா? என்ன நடந்துகிட்டு இருக்கு? கோலியாத் நின்னுகிட்டு இருக்கான். அப்பா கொடுத்த ஆடை எங்கடா? ஆட்டை யாருக்கிட்ட விட்டுட்டு வந்த? கவலை பாரு. ஆடை யாருக்கிட்ட விட்டுட்டு வந்த? ஆடு காணாம போயிட்டா என்னடா பண்றது? உனக்கு கொடுத்த வேலையை நீ செய்ய மாட்டியோ? கடிந்து கொண்டான். இன்னைக்கு உங்களை அப்படிதான் சிலர் காரணம் இல்லாம கடிந்து கொள்றாங்க. சிலர் உங்களை ஏசுறாங்க, மறைமுகமா ஏசுறாங்க. உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க அப்படி திட்டு வாங்குறீங்க. உடன்பிறப்புகளால, சொந்த வீட்டாரால, தெரு மக்களால, பட்டணத்து மக்களால, சபைகள்ல, ஜெப ஐக்கியங்கள்ல உங்களுக்கு விரோதமா வார்த்தை தகாத விதத்துல வரலாம். உங்களை அதட்டும்படி வருது, உங்களை ஒடுக்கும்படி வருது. அந்த அண்ணன் தாவீதை ஒடுக்கி வைக்கிறான். என்னடா பெரியவன் மாதிரி நீ வந்துகிட்டு இருக்க? ஊரே இவனுக்கு பயந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்கும் போது உனக்கு என்ன பெரிய வில்லை நினைப்பா? நீ ராஜா நினைப்பா? அப்படின்னு சொல்லி நல்லா கவனிக்கணும். அப்பா எந்த நாள் இந்த தாவீதை புறக்கணிச்சாரு? நல்லா கவனிங்க. அப்பா தைலாபிஷேகம்னு ஒண்ணு நடக்க போகுதுன்னு சாமுவேல் தீர்க்கதரிசியால சொல்லப்பட்ட நாள்ல, அவன் 7 அன்னைமாரை அழைச்ச நாள்ல அவன் புறக்கணிக்கப்பட்டிருந்தான். ஆனா புறக்கணிக்கப்பட்ட அவனுக்கு அன்னைக்கே தைலாபிஷேகம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. எந்த இடத்துல, யாரால, எந்த காரியத்துல நீ தள்ளப்பட்டு இருக்கிறாயோ, தள்ளுண்டு போகும்படி இருக்கிற அதே இடத்துல ஒன்னு ஆண்டவர் சேர்ப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார்.
உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. நீங்க அற்பமானவங்க இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப அண்ணன் கோலியாத்து முன்னாடி அவனை திட்டுறான். டேய் எதுக்குடா? அண்ணனுக்கு கொஞ்சம் வயித்தெரிச்சல். ஏன்னா இவன் மேல என்ன வந்துட்டு? அபிஷேகம் வந்துட்டு. நம்ம மேல ஒருத்தனுக்கு எரிச்சல் வருதா புரிஞ்சுக்கிடணும். இவனுக்கு நம்ம மேல என்ன வந்துட்டு? பொறாமை வந்துட்டு. உங்களை யாராவது திடீர்னு எழும்பி திட்ட ஆரம்பிச்சா நினைச்சுக்கிடணும், பொறாமை செயல்பட ஆரம்பிச்சுட்டு. இப்ப பாருங்க, அண்ணனுக்கு தாவீது மேல ரொம்ப பொறாமை. ஆனா எந்த இடத்துல அண்ணன் அந்த வாட்ச்மேன் முன்னாடி, செக்யூரிட்டி முன்னாடி, ராணுவ வீரர்கள் முன்னாடி, டேய் மூடனே அறிவு இருக்காடா, ஆடை எவன் வசண்டா ஒப்படைச்சிட்டு வந்த, ஆட்டுக்கு ஒண்ணு ஆச்சுன்னா பதில் யாரடா சொல்லுவா, அப்பா உன்னை நம்பிதானடா கொடுத்தாரு, பல பல டைலாக கேட்க வச்சு தாவீத தலக்குனிய வச்சேன்னு அந்த அண்ணன் நினைச்சுக்கிட்டான். ஆனா அதே நாள் அதே இடத்தில் தேவன் அந்த தாவீதின் மூலமாய் சவாலாயிருந்த அந்த கோலியாத்தை முறியடித்து சிரசை உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரா, எங்கு குற்றம் சாட்டப்படுகிறாயோ, எங்கு ஒடுக்கப்படுகிறாயோ, எங்கு நீ புறம் கூறப்படுகிறாயோ, எங்கு நீ ஓரம் கட்டப்படுகிறாயோ, எங்கு உனக்கு விரோதமாய் விமர்சனங்கள் வருகிறதோ, தள்ளுண்டு போய்விடுமோ என்று எண்ணுகிறாயோ, அதே குடும்பத்தில், அதே எல்லையில், அதே குடும்பத்தில், தெருவில், பட்டணத்தில் கர்த்தர் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் என்பதை நிரூபிக்கும்படி உன்னை பராக்கிரமசாலியா மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களோட பேசுறாரா? உங்களோட தான் பேசுறாரு. ஆமென் சொல்லுங்க. நீங்க ஜெயம் கொள்ளுவீங்க. உங்க தொழிலை ஜெயிக்க வைப்பாரு, வருமானத்தை ஜெயிக்க வைப்பாரு, உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க ஜெயிப்பீங்க. கர்த்தர் உங்களை கட்டுவா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. பாருங்க, தோத்து போன அதே நாள், ஏன்னா அவன் தலைய ஆண்டவர் குனிய விடல. அப்பா அவன் தலைய குனியும்படிதான் தைலாபிஷேக ஆராதனை ஆயத்தப்படுத்தினாரு. அன்னை அவனை தலை குனிய வைக்கணும்னு தான் 10 பேர் முன்னாடி ஏசி பார்த்தான். ஆனா அதே இடத்துல அவனை நீதிமானாய் தேவன் கண்டபடியினால் அவன் தலை அந்த இடத்துல உயர்த்தினார். என கண்பான சகோதரியே, என கண்பான சகோதரரே, என கண்பான தேவ பிள்ளைகளே, எந்த இடத்தில் எந்த மனிதர்களால் தலை குனியும்படி ஒரு நிலை உனக்கு வருகிறதோ அதே இடத்துல உங்க தலையை நிமிர்த்துவார், ஜெய கம்பீரமா வைப்பார். என்னைக்கும் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளை எல்லா நாளும் வெட்கப்பட்டுக்கிட்டே இருக்க முடியாது. எல்லா நாளும் உங்க முதுகு மேல யாரும் ஏற மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளையை யாருக்கும் அடிமையா வைக்க மாட்டாரு, சுயாதீனலாய் வைப்பார், சுயாதீனரா வைப்பாரு. தாவீதை யார் கண்ட்ரோல்ல ஆண்டவர் வைக்க விரும்பல, தன் கண்ட்ரோல்ல வைக்க விரும்பினார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க சிலர் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கலாம். கடன், வியாதி, மந்திரம், பிசாசு, சத்துருவை கண்டு பயந்து கூனி குறுகி அப்படியே நீங்க இருக்கலாம். ஆனால் நாள் வருகிறது, அவரே உங்களை அண்டர்டேக் பண்ண போறார். அவர் உங்களை கையகப்படுத்த போகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. முதல்ல ஆண்டவர் தள்ளுண்ட நிலையில, கனவீனப்படுத்தப்பட்ட இடத்துல அவனை நீதிமானா கண்டபடியினால அப்பா முன்னாடி, குடும்பம் முன்னாடி இவனோட தான் ஆண்டவர் இருக்கிறாருங்கிறத காண்பிக்க சாமுவேல் மூலம் ஒரு தைலாபிஷேகத்தையும் அண்ணன் திட்டி தீர்த்து வெட்கப்படுத்தின அதே இடத்துல, ஆமா நீ எல்லாம் ஆடு மேய்க்க தானடா லாய்க்கு, எதுக்கிட்ட அங்க வந்தன்னு கேட்ட இடத்துல, இல்ல இல்ல இவன் இந்த இடத்துக்கு அவசியம், இவனை கொண்டு வந்தது நான் என்பதை ஆண்டவர் கோலியாத்தை முறியடிக்க வச்சு காண்பித்தார். கைகளை கொஞ்சம் தான் கொண்டு வந்தவங்க தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, இரண்டாவது ஒரு காரியம். என்ன காரியம்னா, இப்போ இங்க சிறைச்சாலைக்குள்ள ஒரு சிறைச்சாலை, அங்கு பார்வோனுக்கு தீங்கு வருவதாக, தீங்கு வரப்போகுதுன்னு எண்ணி பாருங்க. இந்த ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எகிப்து ராஜாவுக்கும் பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும். பாருங்க, பார்வோனை கொலை செய்ய ஒரு முயற்சி. அதனால இந்த பானபாத்திரக்காரனும் இந்த சுயம்பாகியும் தான் கூடவே இருப்பாங்க ராஜா கூட. இவங்க தான் பொட்லர்ஸ், இவங்க தான் ஆலோசகர், திராட்சரசம் சாப்பாடெல்லாம் கொடுக்கறதுல இவங்க தான். இந்த சுயம்பாகியும் இந்த பானபாத்திரக்காரனும், இப்போ இந்த கொலை முயற்சி நடந்தது. இதுக்கு காரணம் இவங்க 2 பேருன்னு குற்றஞ்சாட்டப்பட்டு ராணுவ வீரர்களால் கைது செய்யப்பட்டுட்டாங்க. நல்லா கவனிக்கணும். இரண்டாவது காரியம் உங்க பாயிண்ட் தான். நீங்க அதுல பாதிக்கப்பட்டவங்க இருக்கீங்க. ஆண்டவர் உங்களோட தான் பேசுறாரு. இந்த ராஜா இந்த ராஜாவை கொலை செய்ய காரணம் பானபாத்திர காரணம் சுயம்பாகியும்னு சொல்லி அந்த அரசாங்க அதிகாரிகள் கைது செஞ்சுட்டாங்க. கைது செஞ்சு ஜெயிலில் போட்டா அங்க நம்ம அண்ணன் யோசேப்பு இருக்கிறார்.
நல்லா கவனிக்கணும். யோசேப்பு இருக்கிறார். யோசேப்பு இருந்தா நல்லா கவனிக்கணும். வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 40:13 தலை மேல என்ன வரும்? ஆதியாகமம் 40:13 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. முதல்ல கனப்படுத்துவார், இரண்டாவது உங்களுக்கான நிலையில நிறுத்த போறார். இன்னைக்கு நீங்க தடுமாறிக்கிட்டு இருக்கீங்கல்ல, நிக்க முடியுமான்னு தெரியலையே, ஓடிடலாம்னு நினைக்கிறேன். எங்க ஓட? எங்கேயும் நம்ம ஓட முடியாது. வீட்டை விட்டு பறந்து போனா ஐயோ, தாவீது சொல்றார், புறாவை போல எனக்கு ரெக்க இருந்தா நல்லா இருக்குமே. ஆமா, அப்படி உங்களுக்கு நிறைய பேருக்கு இருந்தா அப்படிதான் பறந்துகிட்டே இருப்பீங்க. சும்மாவே காலு தலையில நிக்க மாட்டீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இங்க ஒரு கூட்டம் அங்க ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா சிறகுலா இருந்தா எங்கேயாவது போயிடும். பாருங்க, தலைக்குள்ள ஆண்டவர் சொல்ற நிலை நிறுத்த போகிறேன். இப்போ இங்க என்ன பிரச்சனைனா, பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் அவங்க குற்றம் சாட்டப்பட்டுட்டாங்க, ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. இப்போ ஒரு நாள் ரொம்ப கவலையா 2 பேரும் துக்கமா இருக்காங்க. யோசேப்பு போய் கேட்கிறான், அண்ணே உங்களை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, என்னாச்சு, ஏன் கவலையா இருக்கீங்கன்னு. இந்த பானபாத்திரக்காரன் சொல்றான், நான் ஒரு சொப்பனை கண்டேன். அதுல ஒரு திராட்சை செடியை கண்டேன். அதுல ஒரு 3 கொலைகளை கண்டேன். அதுல பூக்களும் பழங்களும் இருந்துச்சு. ஒரு பானை பாத்திரத்தை பார்த்தேன், அது ராஜா குடிக்கக்கூடியது. அதுல அந்த திராட்சையை பிழிஞ்சு நான் ராஜாவுக்கு கொடுக்கிறேன். உடனே சொன்னா 3 நாளையில ஆண்டவர் உங்களை என்ன செய்வாரு? மறுபடியும் ராஜாவுக்கு முன்னாடி நிலை நிறுத்துவேன். அந்த வெளிப்பாட்டை சொல்றேன். இரண்டாவது சுயம்பாகியும் சொல்றேன். இப்ப நானும் ஒரு சொப்பனை கண்டேன்பா, 3 வெள்ளை கூடை தலை மேல வச்சிருந்தேன். 3வது கூடைக்கு மேல ராஜா சாப்பிடுற அந்த அப்பம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. திடீர்னு பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டுட்டு, அப்பா அவன் சொன்னா 3 நாளைக்குள் ராஜா உன் தலையை வாங்கிடுவாரு. உன்னை வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் தூக்குல போட்டு என்ன செஞ்சிருவாரு? உன் மாம்சத்தை பறவைகள் பட்சித்துட்டு போகும்னு சொன்னார். நல்லா கவனிக்கணும். இந்த பானபாத்திரக்காரன் பாவம், எந்த தப்புமே செய்யல. ஆனா எங்க இருக்கான்? ஜெயிலுக்குள்ள இருக்கான். ஆனா அவன் யாரு? நீதிமான். தப்பு பண்ணாதவங்க யாருதான்? நீதிமான். இன்னைக்கு நீங்க வந்து காரணமே இல்லாம தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. காரணமே இல்லாம நீங்க கடனை சுமந்துகிட்டு இருக்கீங்க. காரணமே இல்லாம அவமானத்தை, நிந்தைய, போராட்டத்தை, வறுமையை நீங்க சுமந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா உலகம் என்ன சொல்லுது தெரியுமா? எல்லாத்துக்கும் இவ தான் காரணம், எல்லாத்துக்கும் இவன் தாய் தான் காரணம், எல்லாத்துக்கும் இவன் பொண்டாட்டி தான் காரணம், எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். உங்களை என்ன செய்யறாங்க? குற்றப்படுத்துறாங்க. உங்க வேலை ஸ்தலத்துல, ஊழிய எல்லையில, தொழில் ஸ்தலத்துல, எல்லாவற்றிலும் நீ குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாய். நீதான் காரணம், நீதான் காரணம். ஆனா உங்களுக்கு தெரியும், உங்க குடும்பத்துக்கு தெரியும் நீங்க தப்பு பண்ணல. தப்பு பண்ணாம நீங்க சிறைக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க, ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கீங்க, ஒரு கைதியை போல இருக்கீங்க, குற்றவாளியை போல இருக்கீங்க. ஆண்டவர் பிரத்யேகமா பேசுறாரு, தீர்க்க தரிசனமா பேசுறாரு. ஏன் நீதிமானே, ஓ நீதிமானே, நீதி செய்தவளே, நியாயம் செய்தவளே, மனதளவிலும் யாருக்கும் குற்றம் செய்யாதவளே, இன்றைக்கு ஒன்னு ஒருவேளை குற்றவாளின்னு சிலர் தீர்த்திருக்கலாம், உங்க பிள்ளைங்களை சில பேர் குற்றவாளின்னு தீர்த்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நாள் வருகிறது, சீக்கிரம் வருகிறது, அபாண்டமாய் பழி சுமத்தப்பட்டு கட்டுண்டவர்களை, சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்வேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, ஒரு ஆமென் நான் சொல்லுங்களேன். உங்களை விடுவிக்க போறார். ஆமென் சொல்லுங்க. உங்களை யாரும் இனி தடுக்க முடியாது. நாள் வந்துச்சு, 3வது நாள் அப்படியே நடந்து அவன் தலையை கர்த்தர் உயர்த்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளையை, பயப்படாதீங்க. விடுதலை நாளை கர்த்தர் கட்டளையிடுகிறார். எந்த கட்டுகளுக்குள் இருந்தாலும் கர்த்தரே விடுதலை செய்வார். நீதிமான், நீ உத்தமி, நீ உத்தமான். இந்த பிரச்சனைக்கு நீங்க காரணம் இல்ல. நீங்க பழி சாட்டப்பட்டு அபாண்டமா மாட்டப்பட்டுட்டீங்க. ஆனா ஆண்டவர் அனுமதிச்சிட்டாரு. ஆனாலும் உங்களை வெளியே கொண்டு வர்றது அவருடைய வேலை. ஏன்னா சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறொரு சோதனை இல்லை. ஆனால் சோதனையை தாங்க பலன் கொடுத்துட்டாரு, அதனாலதான் உயிரோடு இருக்கீங்க. ஆனா இந்த சோதனை காலத்தில் இருந்து நீங்கள் தப்பும்படி ஒரு போக்க, ஒரு வழியை உங்களுக்கு, மகனுக்கு, மகளுக்கு, குடும்பத்துக்கு, கணவனுக்கு, ஊழியத்துக்கு, வேலைக்கு, தொழிலுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு வைத்து விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3வது என்ன தர போறாரா பாருங்க. சங்கீதம் 23:5 சீக்கிரமா வாசித்துருங்க. சங்கீதம் 23:5 நானே வாசிக்கிறேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. சங்கீதம் 23:5, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
ஒரு ஆமேன் சொல்லுங்க. மூணாவது, உங்க முதல்ல உங்க சிரசின் மேல கனம் வந்து தங்குது. ரெண்டாவது, உங்க சிரசின் மேல விடுதலை வருது, நீங்க நில நிற்க போறீங்க. ஆமேன் சொல்லுங்க. மூணாவது, ஒரு அபிஷேகம் தர போறாரு. அபிஷேகம் பெற்றுக்கொண்டாலும் ஒரு அபிஷேகம் தருவார். ஆமேன் சொல்லுங்க. இதெல்லாம் ஓட்ட அபிஷேகம். இப்போ இருக்கிறதெல்லாம் ஏமாத்த கூடாது. சும்மா 4 அந்நிய பாய்ச்சி கப கப கபன்னு பேசிட்டு ஒரு பேயை விரட்ட முடியல, நோயை விரட்ட முடியல, தலைவலியை சுகமாக்க முடியல. அரகுர அபிஷேகம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பெரிய அபிஷேகம் வரப்போகுது. அபிஷேகம் இருந்தா என்ன செய்யலாம் தெரியுமா? பாருங்க, பேதுருவும் யோவானும் பயந்தாங்க, ஓடிட்டாங்க, ஒளிஞ்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம அப்படிதானே இருக்கோம். லைட்டா எங்கேயாவது கட்டி புண்ணு வெளியே எட்டி பார்த்துடக்கூடாது. கேன்சர் ஆயிருமோ? ஆமா, வெள்ளூர்ல கூட அந்த சயின்டிஸ்ட்லாம் இருக்க மாட்டாங்க. இங்க நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அவ்வளவு பயம் பாருங்க, பயந்தாங்கொள்ளிகள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நான் ஒரு அபிஷேகத்தை கொடுப்பேன். இந்த அபிஷேகத்தை வாங்கின பிறகு என்ன செஞ்சாங்க தெரியுமா? முடவன் அலங்கார வாசலில் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். மேல் வீட்டறையில் வந்த தலை மேல உள்ள அபிஷேகம் முடங்கினவங்களை எழுப்பி விட்டுச்சு. உங்க அபிஷேகம் எத்தனை பேரை எழுப்பி விட்டுருக்கு சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேரை ஜபத்துல எழுப்புனீங்க? நான் எழுப்பியிருக்கேன்பா. நீங்க ஜபத்துல எழுப்பவா செய்றீங்க? ஆமா, போட்டு தள்ளதான் செய்யறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அபிஷேகம் சரியில்லை, அபிஷேகத்துல பலம் வேணும். ஆண்டவர் சொல்லுகிறார், அபிஷேகம் வரும், உங்க தலை மேல கொடுக்க போறேன். யாருக்கு? ஒடுக்கப்பட்ட பிள்ளைக்கு, சிறுமைப்பட்ட பிள்ளைக்கு, பலவீனப்பட்ட பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு ஜீவ ஊற்றை கட்டளையிட போகிறார். அவர் யாருக்கு கொடுப்பாரு? யாருக்கு கொடுப்பாரு? தகுதியா இருக்கிற நமக்கா? தகுதி இல்லாத நமக்கு கொடுக்க போறார். யாக்கோபு கிணற்றண்டையில் ஒருவள் இருந்தாள். பல பேர் கூட வாழ்ந்துட்டா. இப்போ ஒருத்தையும் கூட ட்ரையல்ல இருக்கா. ஆனா அவளுக்கு ஆண்டவர் சொன்னார், ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுப்பேன். ஆமேன்னு சொல்லுங்க. மனுஷன் பார்க்கிற பிரகாரம் ஆண்டவர் எந்த மனுஷையும் பார்ப்பதில்லை. ஆமேன் சொல்லுங்க. மனுஷன் உன்னை பாவி, நீ அப்படி, நீ இப்படி, உங்களை தாறுமாற தரக்குறைவா இடப்படுவாங்க. ஆனா கர்த்தர் கரெக்டா இடப்படுவார். ஆமேன் சொல்லுங்க. உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. உங்க மேல ஒரு ஆவியானவர் வரப்போறாரு. அந்த ஆவியானவர் உள்ள வந்துட்டா நீங்க உங்க எல்லைகள்ல கலக்குகிறவங்களாக இருப்பீங்க. உங்களை கலக்குகிறவன் ஆண்டவர் ஒடுக்குகிறவராய் இருப்பார். ஆமேன் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சாம் ஜெபத்துரனை எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அவங்க புக் எழுதியிருக்காங்க. நிறைய பேர் அன்றன்று உள்ள அப்பம் அப்படின்னா தெரியும். அன்றன்று உள்ள அப்பம் வாசிப்போம். இப்பெல்லாம் வாட்ஸ்அப்ல தான் வாசிக்கிறோம். ஆனா அந்த அண்ணனுக்கு ஆக்சுவலா அப்பதான் கடிதங்கள் வருமா. ஊழியத்தின் ஆரம்பத்துல கடிதம் எழுத தெரியாதான். அவர் தமிழ்ல அவ்வளவு பிழை போடுவாராம். ஒரு கடிதத்தை எழுத 100 கடிதத்தை கிழிக்கணுமா. புரியுதா உங்களுக்கு? பதில் எழுதுறதுக்கு பிழையா எழுதுவாராம் பாருங்க. அதனால யாருக்குமே பதில் எழுத மாட்டாராம், வீட்டுக்கு போயிடுவாராம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப போன்லாம் கிடையாது. அவங்க அந்தந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு போயிடுவாராம். ஆனால் அவர் மேல் அபிஷேகம் வந்தது. 900 புத்தகங்கள் எழுதினாராம். ஆமேன்னு சொல்லுங்க. என்ன ஆண்டவர் அபிஷேகிக்கிற முன்னாடி நான் பிரசங்கம் பண்ணேன். இங்க ஜோஸ்பின் அக்கா உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க தான் முத பிரசங்கத்தை எழுப்பி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி பண்ணிருப்பேன்னு பாத்துக்கோங்க. உட்கார்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி பிரசங்கத்தை 4 பேருக்கு முன்னாடி உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுவேன். பிரசங்கத்தை எடுக்க தெரியாது. எப்படி எடுப்பேன்னா, பழைய இயேசு விடுவிக்கிறார் புத்தகம்லாம் இருக்கு பாருங்க, அதுல அண்ணன் எழுதுற செய்தி இருக்கு பாருங்க, அதை ஜெராக்ஸ் எடுத்து அதை படிச்சு பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்றேன், எதுவும் தகுதி கிடையாது, எதுவும் திறமை கிடையாது, எல்லாம் அபிஷேகத்தில் நடக்கு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. எங்க உட்கார்ந்தாலும் பேசலாம். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் ஒரு 1 மணி நேரம் பேச ஆசையா தான் இருக்கு. ஆனா அங்க ஊழியத்துக்கு போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, அங்க ஒரு ஆள் டென்ஷன் ஆயிரும். அவன் சொல்லிட்டு தான் வந்திருக்கா 4 மணி. அவன் இன்னைக்கு நம்பிக்கையோட வந்தா. எப்படி உனக்கு கார் வந்துடும், நீ போய் ஆகணும்ல, அதனால 4 மணிக்கு நீ முடிச்சிருவான்னு தெரியும்னு சொல்லி எங்க அத்தை பேத்தி சொல்லிட்டே வந்திருக்கா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நான் சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை உங்களால ஜெபம் பண்ண முடியாம இருக்கலாம். உங்களுக்கு வர வேணும்னு ஆசையா இருக்கு, ஊழியம் செய்ய ஆசையா இருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன இல்லை? அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் இருந்தாலும் ஆண்டவருக்காக கலக்குகிற ஒரு அபிஷேகத்தை உங்க தலை மேல ஆண்டவர் வச்சிருக்காரு. முதல்ல ஊத்துறது எங்க ஊத்துவாங்க? தலையில தான் ஊத்துவாங்க. எனக்கு மேல 2 தூதர்கள் வந்து தைல குப்பியை உடைச்சு பாட்டில்ல ஊத்திட்டு போனாங்க. இலவசமாய் கிடைக்கும். எந்த சபைக்கு அதுக்காக கூடு விட்டு கூடலாம் மாற வேண்டாம். எந்த ஊழியனையும் தேடி போக வேண்டாம். வாஞ்சையோடு இருந்தால் நீ இருக்கும் இடத்துக்கு கர்த்தர் தூதனை அனுப்பி சிரசின் மேல் அந்த அபிஷேகத்தை ஊற்றுவார். அது உள்ள வந்துட்டுனா சுயம் செத்துரும். சுயம் செத்ததுனாலதான் பேதுருவும் யோவானும் பயந்தாங்குள்ளியா இருந்தவங்க. ஏதாவது கிடைக்குமான்னு பிச்சை கேட்டவனை பார்த்து, எங்க கிட்ட பொண்ணும் இல்ல
பொருளும் இல்ல, வெள்ளியும் இல்ல. ஆனா அதை விட என்ன இருந்துச்சு? அதிகாரம், அபிஷேகம், நுகத்தை முறிக்கிற அபிஷேகம், கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம், உறுப்புகளை செயல்பட வைக்கிற அபிஷேகம், இருளில் இருக்கும் ஜனத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் அபிஷேகத்தை கர்த்தர் சீசர்களின் அந்த மண்டை மேல வச்சிருந்தார். இன்னைக்கு உங்க மேல வைக்க விரும்புறார். இனி நீங்க ஜெபம் பண்ணணும், ஊழியம் செய்யணும். ஆனா உங்க ஜெபம் ஒருத்தரையாவது விடுதலை ஆக்கணும். ஆமென் சொல்லுங்க. இங்கதான் நம்மளை விடுவிக்க முடியாம இருக்கும், நம்ம மீள முடியாம இருக்கும். நம்ம சரியா இல்ல. ஆண்டவர் சொல்றார், இன்று முதல் நான் அந்த அபிஷேகத்தை கொடுப்பேன். பாவத்துக்குள் கட்டப்பட்ட, சாபத்துக்குள் கட்டப்பட்ட, மந்திரத்துக்குள் கட்டப்பட்ட, துர்குணங்களுக்குள் கட்டப்பட்ட ஜனங்களை, சிற்றின்பத்துக்குள்ள கட்டப்பட்ட ஜனத்தை விடுவிக்கிற அபிஷேகத்தை கேளுங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், நீ நீதிமான், உன் சிரசின் மேல அதை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அடுத்தது என்ன நடக்குமா? ஏசாயா 51:11 உங்களுக்கு என்ன தர போறார்? சீக்கிரமா ஏசாயா 51:11 அதிகாரம். எல்லாரும் பைபிள் எடுத்துருங்க. இது உங்களுக்கான வசனம். இது யாருக்கும் அல்ல, எல்லாருக்கும், இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொந்தமான வார்த்தை. ஏசாயா 51:11. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். இன்னைக்கு இல்லாதது ஒண்ணு அதுதான். என்னல்ல? மகிழ்ச்சி இல்ல, சந்தோஷம் இல்ல. இருக்கா? உண்மையிலே சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? உங்க கவலை உங்களுக்கு தான் தெரியும், அப்படிதானே? நிறைய பாரம் இருக்கு, கடன் இருக்கு, வியாதி இருக்கு, போராட்டம் இருக்கு, தனிமை இருக்கு, புரிந்து கொள்ளாத கணவர், ஆமா, கீழ்ப்படியாத பிள்ளைங்க, செட்டில் ஆகாத பிள்ளைங்கன்னு பல காரியம் எல்லாருக்குள்ளே இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனி உங்க தலை மேல சந்தோஷத்தை வைப்பேன். ஆமென் சொல்லுங்க. சந்தோஷத்தை ஆண்டவர் தருவார். ஆண்டவருடைய அந்த அபிஷேகம் நீதிமானுடைய சிரசின் மேல வந்துட்டா அவங்கள ஆண்டவர் உயர்த்தி எடுப்பார். ஆமென் சொல்லுங்க. எப்படியா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர். நீங்க யாரு? அவரால் மீட்கப்பட்டவர். நீங்க அழுதது போதும். ஆண்டவர் இப்படி சொல்றார். நிறைய பேருடைய அழுகைக்கு ஃபுல் ஸ்டாப் வரப்போகுது. நிறைய பேருடைய புலம்பலுக்கு ஃபுல் ஸ்டாப் வரப்போகுது. சஞ்சலப்படுத்தினது உண்மைதான் உங்களை, ஆனா நித்திய கிருபையுடன் உங்களுக்கு இறங்க போகிறார். சகோதரி, உங்களோட தான் ஆண்டவர் பேசுறாரு. நீ நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன். இனி தவிப்பு ஓடி போகும், இனி துக்கம் ஓடி போகும், இனி கசந்த மாறா ஓடி போகும், எல்லாம் மதுரமாய் மாறும். காரணம், நீ நீதிமான், நீ நீதிமான். நீ கேட்டாயல்லவா, நான் யார் ஆண்டவரே? எதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு இந்த பாடு? ஆண்டவர், எனக்கு நீங்க சொல்லி ஆகணும், வெளிப்படுத்தி ஆகணும். யார் கேட்டீங்களோ தெரியாது, ஒருத்தர் கேட்டால் அதை காண்பித்து கொடுப்பார். நீங்கள் நீதிமான்கள். நீங்கள் உங்கள் நீங்க நினைக்கிறீங்க என்கிட்ட இன்னும் பாவம் இருக்கு, என்கிட்ட இன்னும் குறைவு இருக்கு. அது உண்மை, நீங்க ஒத்துக்கொள்ளணும், அது நல்லது. ஆனா ஆண்டவர் அதனாலதான் என்ன ஆசீர்வதிக்கல. இல்ல மகளே, உன் நீதி, நீங்க ஒருவேளை ஒரு நாள் முழுவதும் உங்க பரிசுத்தத்தை தக்க வச்சாலாம், அது அவருக்கு முன்னாடி அழுக்குதான், கந்ததான், குப்பைதான். ஆனால் அவருடைய கிருபைதான் உங்களை நீதி உள்ளவர்கள் ஆக்கி வைத்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அதனால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி இருக்க போறீங்க? நித்திய மகிழ்ச்சியோடு. அப்படின்னா உங்க துக்கங்களை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற பண்ண போகிறார். வியாதியோ, துன்பமோ, தொல்லையோ, கடனோ, மந்திரமோ, சத்துருக்களோ, தனிமையோ, அவமானமோ, நிந்தையோ, இவ்வளவு காலமும் உங்களை அழ வைத்தது அல்லவா? எப்படி அழ ஒரு காலம் இருந்ததோ அதே போல நகைக்க ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், சிரிக்க ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், மகிழ பண்ணும்படி ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து வந்த மகளே, உன் சிரசின் மேல் அந்த மகிழ்ச்சி இறங்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அண்ணாள் பாருங்க, ரொம்ப அழுதாங்க. பெண்ணினால் அவளை அழ வச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்னைக்கு நீங்க கவனிக்கணும், நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெண்ணினால் இருப்பாங்க. ஒன்னு வீட்டுக்குள்ள இருப்பாங்க, உறவுக்காரங்க மூலமா இருப்பாங்க, உடன்பிறப்புகளா இருப்பாங்க, அல்லது எதிர் வீடு, தெரு, பக்கத்து வீடு, அல்லது ஒரு சபை, ஜப கூடாரம். கட்டாயம் ஒரு பெண்ணினா இருக்கணும். அப்பதான் நீ அண்ணாளா மாற முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அழ வைக்கிற பெண்ணினாளுக்காக தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை மாமியார் உங்களை அழ வச்சா, மருமகா உங்களை அழ வச்சா, அக்கா தங்கச்சி அழ வச்சா, எனக்கு இப்படி ஒரு பெண்ணினாளை தந்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஏன்னா அப்பந்தான் உங்க இருதயம் ஆண்டவர்கிட்ட திறக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க ஆண்டவருடைய பாதத்துல வந்து சில பெண்ணினாள், அங்க பெண்ணினாளின் ஆவி நெருக்கினாதான் சபை நிரம்பும். ஆமென் சொல்லுங்க. இல்லைன்னா அப்புறம் நான் ஆத்துமாக்களுக்கு எங்க போறது?
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நமக்கு ஆத்துமாக்கள் எல்லாம் வீடு வீடா கூட போய் திறமை இல்லை, போன் போட்டு கூப்பிடுறதுக்கும் திறமை கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், அன்னாள ஆலயத்துக்கு கொண்டு வரணும். ஏன்னா ஆலயத்தின் நன்மை யாருக்கு தேவை? அன்னாளுக்கு தேவை. தேவனுடைய பிள்ளையே, நீ இன்றைக்கு ஆலயத்துக்கு ஓடுகிறாய், யெகோவாயிரே பெதஸ்டா என்கிற கூடாரத்துக்கு வந்திருக்கிறாய். காரணம் என்ன? இங்க உள்ள நன்மை உங்க தலை மேல இறங்க போகுது. ஆமென் சொல்லுங்க. ஒரு சாமுவேலை உருவாக்குவார், ஒரு தீர்க்க தரிசன சந்ததியை உருவாக்குவார், ஒரு ஊழிய சந்ததியை உங்களுக்குள்ள உருவாக்குவார், கர்த்தருக்காக எழும்புகிற சந்ததியை உருவாக்குவார். காரணம், நீ நீதிமான். உன் பிள்ளையை அலைய விடமாட்டார், திரிய விடமாட்டார், உன் பிள்ளையை நிர்மூலமாக்க விடமாட்டார். உன் பிள்ளைகளை கர்த்தர் போஷிப்பார், கர்த்தர் திருப்தியாக்கி நடத்துவார். பிள்ளைகளுக்காக அழ வந்த வேண்ட வந்த தாயே, இன்றைக்கு ஆண்டவர் அதை உறுதிப்படுத்த விரும்புகிறார். கடைசியா ஒரு காரியம் பாருங்க, யோபு 23:3, யோபு 23:3, யோபு 23:3. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. ஆமென் சொல்லுங்க. இப்ப தலை மேல அடுத்தது என்ன வைக்க விரும்புறாரு? ஒரு டார்ச்சை வைக்க விரும்புறார், ஒரு லைட்டை வைக்க விரும்புறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தம் இல்லையே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல கனம், இரண்டாவது விடுதலை, மூணாவது அபிஷேகம், நாலாவது சந்தோஷம், அஞ்சாவது என்னது? வெளிச்சத்தை வைக்க விரும்புறார். நமக்கு தலை மேல பூ வைக்க தான் ஆசை. ஆமென் சொல்லுங்க. பூனா அவ்வளவு பிரியம் பாருங்க. அன்னைக்கு ஒரு கணவர் எங்க வீட்டுக்கு வந்துட்டார். மணி 9:30 ஆகி போச்சு. எதுக்கு வந்துட்டார்னா, தம்பி எப்படியாவது என்ன காப்பாத்தி விட்டுரு. எதுக்குன்னு என் பொண்டாட்டி பூ வாங்கிட்டு வர சொல்ல. ஆமா, பூ வாங்கிட்டு வர்றதுக்குள்ள கடை என்ன ஆயிடுச்சு? பூட்டி போச்சு. இப்ப பூவும் இல்லை. பூ இல்லாம வீட்டுக்கு போனா பத்திரகாளியா மாறிடுவா. யாரு? அக்கா யாரு? இங்க பரவசத்துல நிரம்புற ஆளு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இங்க இல்ல, உடனே இங்கன்னு பாக்காதீங்க. பாருங்க, நான் ஒரு வேடிக்கைக்காக கூட சொல்லுவேன். பாருங்க, அவருக்கு இப்போ வீட்டுல கொண்டு போய் விடணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா தலை மேல பூ வச்சாகணும். பாவம் என் சகோதரர்கள் நிறைய நீதிமான்கள் உள்ளே நாம் அமர்ந்திருக்கிறோம். பிற வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் அவரை. ஆமா, பிரைஸ் லார்ட். அதை சொல்லிக்கிடல. ஆமா, அண்ணே வந்துட்டாங்க 7 மணிக்கு. என்கிட்ட பேசி பொய்யெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. யாரால? உங்க தலையால. ஒரு ஆமேன் சொல்லுங்க. சிரசின் மேல என்ன வேணும்? வெளிச்சம் வேண்டும், அக்கினி வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. மிதமிஞ்சின நீதிமானா இருந்துடாதீங்க. கேட்டா என்ன போட்டு கொடுக்கிறது? ஊழியக்காரன் சொல்லியிருக்கான், மனைவி மேல எல்லாம் புருஷன் அன்பு கூறணுமா. அதனால அன்பு கூறுறதுக்கு அடையாளம் ஒரு பூ வாங்கிட்டு வரும். அதுக்கு நானா கிடைச்சேன். அவர் எங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் வீட்டுக்குள்ள தூங்க வேண்டாமா? ஒரு வேடிக்கைக்காக ஒரு காரியம் சொல்றேன். ஒரு சமீபத்துல ஒரு யூடியூப்ல ஒரு செய்தி கேட்டேன். டிஜிஎஸ் தினகரன் ஒரு செய்தி ஒன்ன சொன்னாங்க. ஏன்னா நீதிமான் ஒன்னையும் பக்தி முத்தி வீட்டுல போய் பரவசத்துக்கு போயிடாதீங்க. என்னாச்சுன்னா, ஒரு விசுவாசி குடும்பத்துல நடந்த காரியத்தை நகைச்சுவையாய் சொன்னார். ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிற குடும்பம், கணவன் மனைவி 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அப்போ கணவன் காலையில எழும்பியிருக்காரு, தம்பியை கூப்பிட்டிருக்காரு. மக்களே, அம்மாவை கூப்பிடுறா, பெட் காஃபி வேணும். அவன் சொல்லியிருக்கான், அம்மா காலையில 5 மணிக்கு சர்வீஸ் போயிட்டாங்க. அம்மா ஃபுல் ஃபார்ம் பக்தி இல்ல. ஆமேன்னு சொல்லுங்க. சரி, டிஃபன் கிடைச்சிருமாடா? மகன் சொல்லியிருக்கான், இல்லப்பா அப்பா அம்மா அப்படியே ஃபாஸ்டிங் பண்ணி அங்க உட்கார்ந்துருவாங்களாம். சரி, முடிஞ்சு போச்சு. அம்மா ஃபாஸ்டிங், இங்க வீட்டுல கம்பல்சரியா அப்பாவும் ஃபாஸ்டிங், மகனும் ஃபாஸ்டிங். போயாச்சு. இப்ப நைட்டு வீட்டுக்கு வந்தா, நைட்டு அம்மா வெங்கடா ஆல் நைட் பிரேயருக்கு முன்னக்கூட்டியே போயிட்டாங்க. ஆக மொத்தத்துல இந்த அம்மா பக்தியில இருந்திருக்காங்க. சோ இவருக்கு என்ன பிரச்சனை? அவர் என்ன மாதிரி சாப்பிட ஆசைப்படுறவரோ தெரியல. பாருங்க, அவருக்கு என்ன இல்ல, சாப்பாடு வீட்டுல இல்ல. சோகமாவே ஆபீஸ்ல இருந்திருக்காரு. அங்க ஒரு அக்கா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கை துணை இல்ல. இவர் பட்னியா வர்றதை பார்த்து அந்த அக்கா சமைச்சு கொண்டு போய் கொடுத்திருக்காங்க. இவருக்கு பார்த்தாரு, ஸ்பிரிச்சுவலுக்கு அந்த வைஃப் ரொம்ப ஓகே. ஏன்னா ஜெபம் ரொம்ப முக்கியம். அம்மா இன்னைக்கு எங்கடா? இன்னைக்கு தேசத்துக்கான ஜெபம். நாளைக்கு அம்மா அப்பா எங்கடா? அம்மா இன்னைக்கு பட்டணத்துக்காக ஜெபம் பண்றாங்க. இப்ப அம்மா எங்கடா? அம்மா ஊழியர்களுக்காக ஜெபிக்க போயிட்டாங்க. இன்னைக்கு எத்தனை மணி கூட்டத்துக்கு? 24 மணி நேரம் கூட்டத்துக்கு போயிட்டாங்க. அங்க கணவர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் அப்படிதான். நீங்க தயவு செய்து கணவர் வரும்போது பைபிளை தூக்காதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தான் சொல்லி தரேன். பாருங்க, கடைசியில் இவர் என்ன பண்ணிட்டாரு? கல்யாணம் கட்டி கூட்டு வந்துட்டாரு அந்த அம்மாவை. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த நேரம் பார்த்து அந்த சபையில ஒரு கன்வென்ஷன் சென்டர் பாஸ்டர் வந்திருக்காரு. இந்த அம்மா பார்த்தாங்க, இவங்க யாரு? நீதிமான். சபைக்கு போனாங்க. பாஸ்டர் கூட்டத்துல நிப்பாட்டுங்க, இங்க ஒரு பாவி பைய
கணவன் வேற ஒரு பொண்டாட்டியை கட்டிட்டு வந்துட்டான், வீட்டுக்கு வாங்க. நேரா என்ன செஞ்சாரா தெரியுமா? பாஸ்டர், சீனியர் பாஸ்டர், எல்லா பாஸ்டர் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட்ல போய் உட்கார்ந்ததும் கணவர் அந்த உணவுக்கான மனைவி, ஸ்பிரிச்சுவல் மனைவி ஒரு பக்கம் எல்லாம் நிக்கிறாங்க. உடனே என்ன பிரதர் அப்படின்னு இவர் பாஸ்டர் கேள்வி, பாஸ்டர் பாஸ்டர் இருங்க இருங்க, முதல்ல இதை சாப்பிடுங்க அப்படின்னு கேசரி பேருக்கு. யார் செஞ்சது? உணவுக்காக கட்டி கொண்டு வந்த மனைவி. முறுக்கு பேருக்கு, சீடை பேருக்கு, அதிரசம் பேருக்கு. அவரை என்ன பாஸ்டர் பார்த்துருக்க, முதல்ல சாப்பிடுங்க பாஸ்டர், பசியா வந்திருப்பீங்க, ஊழியம் ஓடுறீங்க, சாப்பிடுங்கன்னா அவர் சாப்பிட்டு இருக்காரு. சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் போல, அவர் என்ன மாதிரி ஊழியக்காரன் போல அவர் ஒரு வழி ஆயிட்டாராம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மனைவிக்காக, நீதிமானுக்காக வழக்காட வந்தவர் ஒரு வழியா இது நல்லதா இருக்கு, ஒருத்தர் ஸ்பிரிச்சுவல் எடுத்துக்கிடுவோம், ஒருத்தர் உலகத்துக்கு உணவுக்குன்னு எடுத்துக்கிடுவோம், இதை சர்ச் ரூல் ஆக்கிட்டா கூட தப்பு இல்லையே நினைச்சு சென்ட்ரல் பாஸ்டர் நினைச்சாராம். ஏன்னா மனைவிமாருடைய நிலைமை அப்படி இருக்கு. நீங்க உங்க கணவனை ஆதாயப்படுத்தணும்னா வீட்டில் அன்பு காட்டணும், கீழ்ப்படியணும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் நீதிமான், ஆமா அவர் பார்க்க போடுவாரு, அவர் தண்ணி அடிப்பாரு, அவர் கெட்ட வார்த்தை பேசுறாரு, அவர் படம் பார்க்கிறாரு, பாட்டு கேட்கிறாரு, அது சாத்தான், இது வேற ஆவி, அது அந்த ஆவி சொல்லக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, அந்த நேரம் போட்டு ஏன் பிரசங்கத்தை வைக்காதீங்க, அவருக்கு கோபம் என் மேல வருதான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, எத்தனை பேர்ட்ட நீங்க திட்டு வாங்கி கொடுக்கீங்கன்னு பாருங்க. செய்தி கேட்கறது தப்பு இல்லை. கணவன் எல்லாம் போய் சமையல்லாம் முடிச்சு ஃப்ரீயா இருக்கும்போது மெசேஜ் கேட்கலாம். கணவர் வீட்டுக்குள்ள வந்துட்டா அவங்க வெளியில இருந்து வருவாங்க, டென்ஷனோட வருவாங்க. வேலை அன்னைக்கு அவ்வளவு பிரச்சனை, அவங்க டிராபிக்கு மத்தியில வருவாங்க, பிரச்சனைக்கு மத்தியில வருவாங்க. அவங்களுக்கு சூடா ஒரு கப் காஃபி கொடுக்கணும், நல்லா அவங்ககிட்ட அன்பு காட்டணும், கடமை செய்யணும். அதற்கு பிறகுதான் ஆண்டவர், அதுக்கு முன்னாடியே ஆண்டவரை தேடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால மண்டை மேல என்ன வேணும்? பூங்கிறத விட வெளிச்சம் அடிக்கான்னு பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, அவருக்கு அப்படி பூ இல்லாம உள்ள வந்துடாத அப்படி சொல்லிடாதீங்க. நான் தொலைஞ்சிட்டேன், நான் அப்புறம் எத்தனை போய் சொல்ல முடியும், எத்தனை வீட்டுக்கு போக முடியும்? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பாருங்க, இங்க கர்த்தர் சொல்றார், தலையின் மேல் வெளிச்சத்தை வைப்பேன். ஏன்னா உங்களை கலங்கர விளக்கா கர்த்தர் வைக்க விரும்புகிறார். உங்க மூலமா இருளில் இருக்கிற ஜனத்தை வெளிச்சத்தின் அன்றைக்கு நடத்த போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இனி நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில உங்க வீடு இருக்குன்னா, அது ஆதியாமத்துல சொல்லப்பட்டது போல வெறுமையோட இருக்கு, இருளோட இருக்கு, அங்க ஒழுங்கின்மையா இருக்கு. இன்னைக்கு பிள்ளைங்களுக்குள்ள ஒழுங்கல்ல, கணவனுக்குள்ள ஒழுங்கல்ல, வெறுமை. வீட்டுக்குள்ள வீடு எதுக்காக இயங்குதுன்னே தெரியல. சாப்பிட்டு படுக்கிறோம், தூங்குறோம், எழும்புறோம், சம்பாதிக்கிறோம். ஆனா வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் இல்ல, ஆத்தும பாரம் இல்ல, ஊழியர்களுக்காக ஜெபம் இல்ல, சபைக்காக ஜெபம் இல்ல, வீட்டுக்குள்ள பைபிள் ரீடிங் இல்ல, வீட்டுக்குள்ள ஆண்டவரை பற்றி பேசுகிற ஐக்கியம் இல்ல. வீடெல்லாம் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருக்கிறது. கணவர் ஒரு வழியில், மனைவி ஒரு வழியில், பிள்ளைகள் ஒரு வழியில் என்று எல்லாம் இருக்கு. இதை மாற்றணும்னா கர்த்தர் உங்க தலை மேல ஒரு வெளிச்சத்தை வைக்க விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க வெளிச்சமா போனா சாத்தாங்க ஓடிடுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பேயா இருக்கிறனால பேய் உங்க கூட இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எதா மாறணும்? ஆமா, பேயை பார்க்கணும். பேய் எப்படி இருக்கணும்? ஒரு அக்கா இன்னைக்கு கேட்டாங்க. நான் சொன்னேன், பேய் எப்படி இருக்கணும்னா ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட பேசுங்க, பேயை வெளியே கொண்டு வந்துடுறேன்னு. சில பேர் அப்படிதான், பேசுனா கண்ணு வெளியே வந்துடும், வாய பல்லெல்லாம் வெளியே வந்துடும், சிலரை கோவப்படுத்தினா பேய் வெளியே வந்துடும். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால பேயை பார்க்கணும்னா நீங்க கோவப்பட்டா கண்ணாடி பாருங்க, பேயை பார்த்தது போலயே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கோபப்படாதீங்க, சாந்த குணமா இருங்க, எரிச்சல் அடையாதீங்க, பொறுமையோட இருங்க, வெளிச்சமா இருங்க, ஒவ்வொரு காரியத்திலையும் வசனத்தோட இருங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, இன்னைக்கு யார் மேல கணவனுக்கு அதிக கம்ப்ளைண்ட் இருக்கு தெரியுமா? பிள்ளைங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கு தெரியுமா? ரொம்ப நேரம் ஜெபம் பண்ற உங்க மேல, சத்தியத்தை அறிகிற உங்க மேல. ஆண்டவரை எப்படி ஹேண்டில் பண்றீங்களோ, பரிசுத்தத்தை, ரட்சிப்பை, ஜெபத்தை, ஊழியத்தை, ஊழியக்காரனை, ஐக்கியத்தை எப்படி மெயின்டைன் பண்றீங்களோ அதே அளவுக்கு ஃபேமிலியை, கணவனை, மனைவியை, மகனை, மகளை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அங்க கோபமும் எரிச்சலும் இல்ல. நீங்க சத்தியத்தை கற்றுக்கொண்டு போய் அங்க அன்போட, தாழ்மையோட, பொறுமையோட, விவேகத்தோட, இச்சையடக்கத்தோட அங்க நீங்க உங்க மேல கணவர் கல்லறி விட்டாலும் தாங்குகிற ஸ்தேவானா இருந்தால் நீங்கள் தான் கர்த்தருக்காக வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளை. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லுவேன், அவர் திட்டிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? நான் தான் பேய்க்குள்ள இருந்து வாரேன், உன்னை திட்டுறேன், நீ ஜெபத்துக்கு தானே போயிட்டு வர, உனக்கு ஏன் பேய் வருதுன்னு கேட்காரா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. நான் தான் ரட்சிக்கப்படாதவன், நான் தான் மழுங்கட்ட கல்லு,
நீ எவ்வளவோ ஜோம் பண்றா, உன் குணம் மாறலையே, உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்கிறாரு. சொல்லுங்க பாப்போம், சொல்ல முடியுமா? நீங்க மாறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெளிச்சமா இருங்க, இருளுக்குள்ள இருக்காதீங்க. உங்க சுபாவத்தை மாற்றுங்க. உங்க அன்புனாலதான் உங்களை நீங்க ஆதாயப்படுத்த முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு அன்பு தெரியுமா? இயேசு நம்ம மேல் அன்பு கூர்ந்தாரு. அவர் நம்மளை அன்பு கூற எம்மாத்திரம் நம்ம நல்லவங்களா இல்ல. அந்த அன்பை நாம பெற்றுக்கொண்டோம். நம்ம கணவருக்கு அந்த அன்பை காட்டணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கணவர் அன்புல பாசத்துல அவர் திட்டிக்கிட்டே இருக்க கூடாது. அவர் தப்பு பண்ணுவார், ஏன்னா தப்பு நடக்கும். ஏன்னா ரட்சிப்பு இல்லை. நாம அன்புல, போதனையில, நம்ம ஜெபத்துல, நம்மளுடைய கனி உள்ள வாழ்க்கையில உங்க மாற்றத்தை பார்த்து அவர் மாறணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த கூட்டத்துக்கு போறா, கரெக்டா இருக்கா, உங்களை பற்றி இப்படி சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம அதுக்காக வரோம், வேடிக்கை பார்த்துட்டு பிரசங்கத்துக்கு மார்க் போட்டுட்டு இன்னைக்கு நல்லா இருந்துச்சு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நல்லா இருந்துச்சுன்னு தெரியுது, யாரும் தூங்கல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால நானும் உங்களை தூங்காதீங்கன்னு சொல்லல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் கூலிலாம் கொடுத்து இருக்க வச்சிருக்காருல, பிற எப்படி நல்லா இல்லாம போகும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் மாறாதவர். நீங்கள் யார்? நீதிமான். உங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டார் ஆண்டவரே. ஏன், எதுக்கு அடி, எதுக்கு இந்த கலக்கம், ஏன் இந்த கவலை, இன்னும் எனக்கு சமாதானம் வரமாட்டேங்குது, இன்னும் எனக்கு நிம்மதி வரலையே, விடுதலை வரலையேன்னு கேள்வி கேட்டீங்கல்ல, நீங்க நீதிமான்கள். ஆமேன் சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு விட்டார். ஒருவேளை சொல்லலாம், இன்னும் பூரணப்படலைன்னு. இல்ல, கிருபையால, இரக்கத்தால, அவர் இரத்தத்தால கழுவப்பட்டுட்டீங்க. ஆமேன் சொல்லுங்க. பிறகு ஏன் பாடு இருக்குன்னா, நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் வரும், ஆனால் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார். நீதிமான்களுடைய பிள்ளைகள், ஒருவேளை நீங்க உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு வந்தீங்க, கர்த்தர் சொன்னார், நீதிமானுடைய பிள்ளை அப்பத்துக்கு அலைஞ்சு தெரியாது. அதற்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுக்கு ஒரு காலம் இருக்கு, அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அதுக்கு ஒரு உயர்வு இருக்கு. அது ஆண்டவர் கைவிட மாட்டேன்னு தாயாகிய உனக்கு சொல்லுகிறார். ஆமேன் சொல்லுங்க. அடுத்தது, நீதிமானுடைய இப்போ உள்ள நிலைமை எப்படி இருக்கு? நீ கனம் அற்றவளாய் இருக்கிறாய். தாவீதுக்கு கனம் கொடுத்தது போல நான் உனக்கு கனம் கொடுப்பேன். அந்த பானபாத்திரக்காரன் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டது போல இன்னைக்கு குற்றம் சாட்டப்பட்டவளாய் இருக்கிற உங்களை விடுதலை செய்து அபிஷேகிப்பேன் என்று சொன்னார். இதோ தாவீதுக்கு மேல ஒரு அபிஷேகம் வந்தது போல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து உங்களை அனலாக்கி வல்லமைப்படுத்தி வரங்களை கொடுத்து உங்களை ஆண்டவர் எழும்பி பிரகாசிக்க வைப்பார். அடுத்தது, உங்க தலை மேல சந்தோஷத்தை தருவாராம். ஏன்னா நீங்க நீதிமானா இருந்து துக்கப்படுத்தப்படுறீங்க, காயப்படுத்தப்படுறீங்க. உங்க காயம் ஆறல, உங்க புண்ணு ஆறல, உங்க புண்ணுக்கு யாரும் மருந்து போடல, ஒரு கேட்பாரற்ற நிலைமையில நீங்க இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இனி உங்க தலை மேல நான் சந்தோஷத்தை கொடுப்பேன். அஞ்சாவது, உங்க வீட்டுக்குள்ள ஒழுங்கின்மை இருக்கு, வெறுமை இருக்கு, இருள் இருக்கு, என் புருஷன் சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, இதுக்கெல்லாம் மந்திரவாதம் இல்ல. நீ ஒளியாய் மாறு, நீ வெளிச்சம் கொடு. எது வெளிச்சம் தெரியுமா? சத்திய வார்த்தை வெளிச்சம், கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சம். நீங்க வெளிச்சமா உள்ள போனா அங்க பேயால இருக்க முடியாது. ஆமேன் சொல்லுங்க. இருக்கிற இடத்துல எழும்புங்க. 2 நிமிடத்துல நான் ஜெபித்து முடிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேங்க் யூ லார்ட். பேக்ரவுண்ட் கொடுங்க டக்குன்னு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தொட போகிறார். அநேகருடைய மனதை ஆண்டவர் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? மனசுல புண்ணு, சிந்தைக்குள்ள புண்ணு, அந்த புண்ணு வெளியே தெரியல, அது உங்களை ஒடுக்கிக்கிட்டே இருந்துச்சு, அது உங்களை தூங்க விடல, அது உங்களை நிம்மதியா சிந்திக்க விடல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தெளிவுபடுத்திட்டார். ஏன்னா அந்த காயத்துக்கு மருந்து போட்டிருக்காரு. நீ நீதிமான் என்கிற வசன மருந்த உங்களுக்கு அனுப்பி உங்களை குணமாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். மகளே, நீ காயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், பயப்படாதே. வார்த்தை விதைக்கப்பட்டிருக்கு. ஒரு கலப்படம் இல்லாத, கரை திரை இல்லாத தன் வசனத்தை உனக்கு அனுப்பினார். இனி அந்த காயம் இருக்க போவது இல்லை. நீ ஏனோ தானோன்னு வாழக்கூடாது, சோம்பேறியா இருக்கக்கூடாது, நிர்விசாரமா இருக்கக்கூடாது. நீ நீதிமான், நீ நீதிமான், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. ஒருவேளை சிலர் உன்னை ஒதுக்குறாங்க, அவமதிக்கிறாங்க, நான் தள்ளுண்டு போயிருக்கிறேன், அப்ப நான் ஆகாதவதானோ, நான் பிசாசின் ஆவியினால பிடிபட்டிருக்கணும் நீ நினைக்காத. தாவீது ஓரங்கட்டப்பட்டாலும் தாவீதுக்கு மேல ஒரு கொம்பின் அபிஷேகம் இருந்தது. மகளே, மகனே, உங்க மேல அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. உங்க சொந்த குடும்பத்திலையும் சரி, நகரத்திலையும் பட்டணத்திலையும் வீதியிலையும் ஆண்டவர் உங்களை தலை நிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா. glory to god, glory to god. இயேசுவின் நாமத்தினால் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, வியாதியின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, மரண கண்ணிகள் தெரிபட்டு போவதாக. அடுத்த கால கட்டத்துக்குள்ள உங்களை கர்த்தர் நுழைய வைக்கும்படி ஒரு திறந்த வாசல், அனுகூலமான கதவு. யார் நீதிமானாய் கூனி குறுகி அல்ல,
கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல, பலவானின் கையில் இருக்கிற அம்பை போல, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற நீதிமானாய் புறப்படு, புறப்படு. இந்த எல்லையை விட்டு நீ போகும்போது உன் எல்லைகளுக்குள் உன் களஞ்சியத்தை ஆசீர்வதிப்பேன். தானியத்தை, ரசத்தை, எண்ணெயை புரண்டோட பண்ணுவேன், புரண்டோட பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றே இரட்சணியத்தினால், இன்றே விடுதலையினால், இன்றே ஆசீர்வாதத்தினால் பெற்றுக்கொள்ள அந்த வல்லமையை அக்கினியாய், அக்கினியாய் சீனாய் மலையின் மேல் இறங்கி வந்தவர் இன்றைக்கு இறங்கி வருகிறார். சிரசின் மேல் அந்த வெளிச்சம், அக்கினி, அக்கினி, அக்கினி உதிப்பதாக, உதிப்பதாக. கர்த்தர் சொல்றார், கலங்கரை விளக்கு நீ. இனி நீ மறைஞ்சிருக்க முடியாது, ஒளித்துக் கொள்ள முடியாது, உன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது. உன்னை கொண்டு இருளில் இருக்கும் ஜனத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படி உன் சிரசை தீபமாய், தீபமாய், எரிபந்தமாய், அக்கினியாய் சகோதரி இழந்ததை பெற்றுக் கொண்டாய். நீ நீதிமான். ஹல்லேலூயா. ரிஷகபபபபா ரிபலபா கரதரபா துடபடபா கபா சந்துட பௌடபா. இப்பொழுதே அக்கினியாய் ஆவியானவர் இறங்குவீராக, இறங்குவீராக. ஒவ்வொரு பேர் மேலும் பலமாய் இறங்கும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒரு கணம் இவங்க தலை மேல இறங்குவதற்காக நன்றி. நீங்க கைகளை தட்டி நல்ல கோரஸா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் ஒவ்வொன்னா சொல்றேன். ஆண்டவரே, இப்பொழுதே என் சகோதரி மேல், சகோதரன் மேல் அந்த கணம் என்கிற அபிஷேகம் சிரசின் மேல் வரட்டும். பானபாத்திரக்காரனுக்கு வந்த விடுதலை என்கிற ஆசீர்வாதம் சிரசின் மேல் வரட்டும். தாவீதின் மேல் வந்த அபிஷேகம் இவர்களை பராக்கிரமசாலியாய் மாற்றும்படி இறங்கி வரட்டும். சந்தோஷம் என்கிற ஆசீர்வாதம் சிரசின் மேல் வரட்டும். தீபம், வெளிச்சம் என்கிற அக்கினி சிரசின் மேல் வரட்டும், வரட்டும், ஊற்றப்படட்டும். இனி தலைமையில சாபம் இல்ல, குழப்பம் இல்ல, புத்தி பேதளிப்பு இல்ல, பாரம் இல்ல. ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதங்கள். இனி உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதங்கள் வரும். ஹல்லேலூயா. நிறைஞ்ச மனசோட ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.